ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். நான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்க போகிறேன்னா, டென்த்துக்கு வந்து சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸசைஸ் 6.1ல் 8வது சம்மில் ஃபஸ்ட் ரோமன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என், தென் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எம் ஸ்கொயர் என் ஸ்கொயருக்கு வந்து மதிப்பு அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். எம்முக்கு என்னென்னா காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா அண்ட் என்னக்கு என்னென்னா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. ஓகேவா? சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் பி ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னென்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா? ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எம் இருக்கிறதுல வந்து என்ன காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டாவா, ஸ்கொயர் மட்டும் போட்டால் போதும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் என் ஸ்கொயர் இருக்கிறதுல காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா, சரி சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்புறம் காஸ் ஸ்கொயர் பீட்டா எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். கீழே ஒரே மாதிரி கிடையாது, அதனால் குறுக்கு பெருக்கல் பண்ணி ஆகணும் நம்ம வேற இல்லை. இப்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா by cos squared beta into sin squared beta. ஓகேவா? ஒரு bracket cos squared beta. cos squared betaவும் cos squared betaவும் கேன்சல் பண்ணிட்டோமா? ஈக்குவல் டு இங்கே வந்து cos squared ஆல்ஃபாவும் cos squared ஆல்ஃபாவும் ஒரு ஈக்குவலாக இருக்கா. அப்போது cos squared ஆல்ஃபா மட்டும் வெளியிடுங்க. இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடுங்க. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சரி பீட்டா அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டிங்களா. அடுத்து இங்கே மீதி என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவா. அப்போது ஈக்குவல் டு இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவா. இங்கே பீட்டா உள்ள தீட்டான்னு வச்சிங்கன்னா என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஆன்சர் 1 வருமா. அதோட மதிப்பு என்ன 1 கண்டுபிடிக்குமா. இங்கே சைடில் உங்களுக்கு ஞாபகப்படுது. சைன் ஸ்கொயர் தீ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஞாபகம். அப்போ அதே தான் இங்கே போட போகிறோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1 இருக்குன்னா 1 தான் வரும். இப்போ வந்து ஸ்கொயர் ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்கா, அப்போ ஸ்கொயரை வெளியிடுங்க. காஸ் ஸ்கொயர்டு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாவா ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ வந்து இந்த காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா எங்கே இருக்குது, அதோட மதிப்பு என்ன இங்கே பாருங்கள். என் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாவா, அதே தானே இங்கே இருக்குது. அப்போது என் இந்த ஸ்கொயர் அப்படி வச்சுன்னா என் ஸ்கொயர். இப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சதா, அப்போ ஆர்ஹெச்எஸ் இதில் இன்ஸ் ப்ரூவ்டு மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சம் பார்ப்போம். அடுத்து என்ன சம்னா ரோமன் 2ல் வந்து இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய். இதுக்கு எது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஓர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஓர் 2/3 ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதோட மதிப்பெலாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன, காட்
theta ப்ளஸ் tan theta. அடுத்து அண்டு ஒய்யோட மதிப்பு என்ன, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய்யோட இதை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஒய்க்கான மதிப்பு மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸுக்கானதை நான் கண்டுபிடிக்கிறேன். காட் தீட்டாவோ, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. காட் தீட்டாவோட மதிப்பு என்ன, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ குறுக்கு பண்ணலாமா? அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்புனா 1/1 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது எக்ஸோட மதிப்பு. ஓகேவா? அடுத்து ஒய்யோட மதிப்பு, ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு, சீக்கன் தீட்டாவோட மதிப்பு என்ன, 1/காஸ் தீட்டாவா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும், 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்ன்னு போட்டிருக்கோங்களா? இப்போ அதுக்கான மதிப்பு நம்ம இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட மதிப்பு போடலாம். 1 ஸ்கொயர் போட்டிருக்கோங்க, அதனால் சைன் ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. ஓகேவா? ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவா, சைன் ஸ்கொயருக்கும் இங்கே இருக்க சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1/, இங்கே 1 இருக்கிறது தான் அர்த்தம். இப்போ வந்து 1/காஸ் கியூப் தீட்டா வந்துருமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் 2/3 கொடுத்துருக்காங்களா? இப்போ அதே மாதிரி போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 2/3 போட்டோன்னா 1/காஸ் கியூப் தீட்டா ஹோல் 2/3 போட்டுருவோமா? இப்போ அடுத்து 1/காஸ், இந்த இதை வந்து இந்த தலையில் கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும், உள்ளே கொண்டு வந்தேன் என்ன ஆகும், இன்ட்டு 2/3 வந்துடுமா தீட்டா. அப்போ இங்கே இருக்க த்ரீக்கும் இங்கே இருக்க த்ரீக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் 2/3யோட மதிப்பு என்னென்னா 1/காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ இதோட மதிப்பு இதுதான். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? எக்ஸோடது வந்து என்ன, 1/sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஒய் ஸ்கொயரோட என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஸ்கொயர்னு வருமா? இப்போ ஈக்குவல் டு 1/sin தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் இருக்கா, இதனோட ஸ்கொயர் சேர்த்துனா என்ன ஆகும், sin 4 ஆயிருமா தீட்டா. இங்கே 1 தான் இருக்கா, 1 × 1 1 × 2 2. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக ஆயிருமா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இது என்ன ஆகும், 3 ஆயிரும். ஏன்னா 4லேருந்து 1 பஸ்னா 3 தான் ஆகும். அப்போது 1/காஸ் தீட்டா இன்ட்டு சைன் கியூப் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆயிருமா? அப்போது இன்டூவில் தான் இருக்குது, அதனால் அப்படி பெருக்கிக்கலாம் நம்ம. சைன் கியூப் தீட்டா பை காஸ் கியூப் தீட்டா. ஓகேவா? இதுதான் எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு. அடுத்து இப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் 2/3 வருமா? அப்போது சைன் கியூப் தீட்டா பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் 2/3. ஓகே, அப்போ என்னாகும்,
அந்த 2/3 உள்ளே போயிருக்கோமா, அப்போ கியூப் இன்ட்டு 2/3 தீட்டா பை காஸ் 3 2/3 தீட்டாவா. இப்போ 3க்கு 3 கேன்சல் ஆயிரும், இங்கே 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். அப்போ நான் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு என்ன, xy ஸ்கொயர் 2/3 ஓடது sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் எழுதுறாங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் பை 3 மைனஸ் அடுத்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு 2/3. ஓகேவா. சேம் இதே மாதிரி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஹோல் 2/3 மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இப்போ இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சைன் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோமா, சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு, இப்போ கீழே இருக்கிறதுலாம் ஈக்குவலாக தான் இருக்குதா, அப்போ அதனால் அப்படி இது பண்ணிக்கலாம், 1 - sin ஸ்கொயர்டு தீட்டா பை காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது அடிச்சுட்னா 1 வருமா, அப்போது ஈக்குவல் டு 1. அப்போது RHS கண்டுபிடிச்சாச்சு. RHS என்ன, 1 தான் ஈக்குவல் பண்ண சொன்னாங்க. அப்போ கீழே என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.